ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பெட் பக்ஸை எப்படி அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெட் பக்ஸு அதாவது மூட்டைப்பூச்சி. என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பெட் பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த ஹீட் கன்னை பற்றி தெரிஞ்சது. ஸோ அதனால் என் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த ஹீட் கன்னை வாங்கிட்டு வந்தேன். அந்த ஹீட் கன் எப்படின்னா, அந்த கன்லேருந்து ஹீட்டாக வந்து ஹேர் வரும். அந்த காற்று வந்து அவ்வளோ ஹீட்டாக வரும். அந்த மரக்கட்டல் இருக்கு இல்லையா, அதில் அந்த எதனா ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் வச்சாலே, கொஞ்ச நேரம் ப்ளோ பண்ணாவே அந்த மரம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து அந்த காட்டை டிஸ்பேண்டில் பண்ணி அந்த அந்த கட்டிலில் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் ஒவ்வொரு கேப்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். நிறையா பூச்சிகள் செத்து போச்சு. 1-2 மிஸ் ஆகிடுச்சு. அது கீழே விழுந்துச்சு. அதை வந்து எப்படி சாவடிச்சேன்னு சொல்கிறேன். கீழே விழுறத வந்து அது மேலே டைரெக்டாக ப்ளோ பண்ணால் அது வந்து பறந்து போயிடும். ஸோ அதனால் அது மேலே ஒரு பேப்பர் வச்சு அந்த ப்ளோ பண்ணோன்னா அந்த பூச்சி உள்ளே செத்து போயிடுது. ஸோ அந்த பேப்பர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இதாகாது. ஸோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ளோ பண்ணணும். ஸோ அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கும் இந்த டெட்டாயில் இந்த சம்திங் வேறு லவங்க எண்ணெய் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குமே இதாகலை. ஸோ இந்த மாதிரி ப்ளோ பண்ணதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளோ பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் இருக்கும்னு அவங்க நினச்சாங்களோ அங்கெல்லாம் ப்ளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வீட்டில் ஃபுல்லாக வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு. சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் தரும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் தரும். ஸோ பாருங்கள், அந்த பூச்சி கீழே விழுந்தது. அது மேலே பேப்பர் வச்சு ப்ளோ பண்ண பூச்சியும் பறக்காது, செத்தும் போயிடும். ஆனால் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து சாவடிக்கணும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இதில். Thank you for watching.